Audio Jungle. பாளையம் பேரூராட்சிக்கு சொந்தமான கடைகளை சிலர் அதிக தொகைக்கு ஏலம் எடுத்துவிட்டு கடை நடத்தாமல் டெபாசிட் தொகையை திரும்ப பெற்றுவிட்டதால் அதிக தொகைக்கு ஏலம் எடுத்த வியாபாரிகளுக்கு பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்தியதால் கடை வாடகை கட்ட முடியாமல் வியாபாரிகள் மற்றும் கடைக்காரர்கள் வேதனை. திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறை தாலுகா பாளையம் பேரூராட்சியில் அரசுக்கு சொந்தமான 28 கடைகள் 2023ஆம் ஆண்டு பொது ஏலம் விடப்பட்டது. அதில் 9 கடைகள் வார்டு கவுன்சிலர்கள் மற்றும் அப்பகுதியைச் சேர்ந்த அரசு ஒப்பந்ததாரர்கள் 40,000 முதல் 55,000 வரை ஒரு கடைக்கு ஏலத்தொகையை அதிகப்படுத்தி அதிக தொகைக்கு ஏலம் எடுத்து உள்ளனர். இதனால் பல வருட காலமாக கடை நடத்தி வந்த வியாபாரிகள் பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாகினர். தற்பொழுது அதிக தொகைக்கு ஏலம் எடுத்த 9 கவுன்சிலர்கள் கடையை தொடர்ந்து நடத்தாமல் ஏலம் எடுத்த சில மாதங்களிலேயே டெபாசிட் செய்த தொகையை திரும்ப பெற்றுவிட்டு கடையை தொடர்ந்து நடத்தாமல் கடை மூடியே கிடக்கிறது. அப்பகுதியில் தனியார் கட்டிடத்தில் ஒரு கடைக்கு 5,000 முதல் 10,000 வரை மட்டுமே வாடகை உள்ளதாகவும் அரசு கட்டிடத்தில் 55,000 வரை வாடகை என்பதால் பல காலமாக கடை நடத்தி வந்த வியாபாரிகள் 1 வருடம் மட்டுமே வாடகை செலுத்திய நிலையில் தற்பொழுது 2 வருடமாக வாடகை செலுத்த முடியாமல் தவித்து வருவதாக வியாபாரிகள் குற்றம் சாட்டுகின்றனர். பாளையம் பேரூராட்சி நிர்வாகம் மற்றும் பேரூராட்சி தலைவரின் இதுபோன்ற ஒரு தலைபட்சமான நடவடிக்கையை கண்டு கடைக்காரர்கள் பெரும் இன்னலுக்கு ஆளாகி உள்ளதாக தெரிவித்தனர். புதிதாக பொறுப்பேற்ற தமிழக அரசு தலையிட்டு வியாபாரிகள் நலனை காக்கும் விதமாக வாடகை தொகையில் சராசரியாக அரசு நினைத்த குறைந்தபட்ச கட்டணத்தை வசூலிக்க ஆவணம் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பாளையம் பேரூராட்சி பாளையத்திலிருந்து 2023 பாளையம் பேரூராட்சியில் கடைகள் பூரா ஏலம் விட்டாங்க. ஏலம் விட்டதில் தலைவரை மதிக்கலைன்னு சொல்லி தலைவர் கடைக்காரங்க பூரா நாங்கள் ஆரம்பத்துலேருந்து 20 ஆண்டு காலமாக அந்த கடையை வச்சு நடத்திட்டு வந்துட்டு இருந்தோம். நாங்கள் போய் தலைவர்கிட்ட கேட்டோம். தலைவர் என்னை மதிக்கலைன்னு சொல்லி ஆட்களை வச்சு பாளையம் பேரூராட்சியில் பொது ஏலம் விட்டாங்க. அதை விட்டதில் தலைவர் ஆட்கள் 9 பேர் கவுன்சிலரு, அதில் இல்லாமல் கான்ட்ராக்டுக்காரங்க சில பேர்கள் வியாபாரிகள் இந்த கடையை அதிகமான ரேட்டுக்கு எடுக்கணும்னு சொல்லி கடையை ஏலத்தில் ஏற்றி விட்டாங்க. ஒவ்வொரு கடை முதல்ல இருந்த வாடகை 2,000 ரூபா 3,000 ரூபாய்க்கு தான் வாடகை இருந்துச்சு. ஆனால் பேரூராட்சி மதிப்பீடு 5,000 ரூபா வச்சு ஏலத்தை விட்டாங்க. அந்த ஏலம் விட்டதில் கடைக்காரங்க 5,500 கேட்கும்போது அவங்க திடீர்னு 10,500 20,500 இப்படியே கடை வியாபாரிகளுக்கு பூரா அதிகமான இதுக்கு ஏற்றி விட்டாங்க. ஏற்றி விட்டது இல்லாமல் அந்த வியாபாரிகள் பாதிக்கப்படணும்னு சொல்லி நிறைய இதுக்கு ஏற்றி விட்டாங்க. ஆனால் ரொம்ப வியாபாரிகள் மன உளைச்சலாகி ரொம்ப இன்றைக்கி சூழ்நிலை சரியில்லாமல் இருக்கிறோம். இப்போ 2 வருஷமாக எங்களால் வாடகை கட்ட முடியல. நாங்கள் போய் வாடகை கட்டணும் பேரூராட்சியிலேருந்து எங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சாங்க. அந்த 9 கவுன்சிலர்களும் வாடகைக்கு எடுத்தாங்களே, ஏன் இதுவரையில் கடையை நடத்தலைன்னு சொல்லி ஈஓட்ட கேட்டேன். ஈஓ சரியான பதில் சொல்லலை. அப்புறம் நாங்கள் கேள்விப்பட்டதில் 9 சால்வென்ஸ் அவங்களுக்கு ரிட்டர்னாக கொடுத்துட்டாங்க. பணமும் 1 லட்ச ரூபா டெபாசிட் கட்டினதையும் சொத்து மதிப்பீடும் பணமும் கொடுத்துட்டாங்க. ஆனால் எங்களை தான் கடை வாடகை கட்ட சொல்லி ரொம்ப எங்களை வற்புறுத்துறாங்க. ஒவ்வொரு கடைக்கு 30,000 40,000 50,000. ஆனால் கவுன்சிலர் எடுத்த கடை 55,000, பாலுங்கிற கான்ட்ராக்ட்காரர் எடுத்தது 55,000 ரூபாய் கடையை எடுத்து 2.5 வருஷமாகவே கடை இதுவரையில் அவர் நடத்தலை. ஆனால் கடை சும்மா தான் கிடக்குது. அது அரசாங்கத்துக்கு இழப்பீடாத்தான் இருக்குது. ஆனால் நீங்கள் உடனே நாங்கள் வியாபாரி மேலே தான் இந்த ஈஓவும் தலைவரும் வாடகை கட்ட சொல்லி பெரிய பிரச்சனையை பண்ணி இப்போ வாடகை கட்ட சொல்லி எங்களை ரொம்ப துன்புறுத்துறாங்க. ஆகவே மாண்புமிகு தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் உடனடியாக இதற்கு தலையிட்டு ஒரு நல்ல தீர்வை விவசாயிகளை வியாபாரிகளை காப்பாற்றுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். அதேபோல மாவட்ட ஆட்சியாளரும் எங்களை காப்பாற்றுமாறு ரொம்ப மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம்.